ஹாய்டா மை லிட்டில் கார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து ஜிம்மினுக்கு ஒரு ஷாட் பார்த்தலாம். டைட்டில் நேம் வந்துட்டு சீட்டிங் சிஇஓ. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் எனக்காண்டி இக்னோர் பண்ணிட்டு என் வாய்ஸை மட்டும் இமேஜின் பண்ணிக்கோங்க. பிடிச்சவங்க மறக்காமல் லைக்கு ஹைப்பு கமெண்ட்டு பண்ணிடுங்கடா. அப்போ தான் இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போகும். ஜிம்மினுக்கு வர வர சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, டிசப்பாயிண்டட் ஆகுது. உங்களால் முடியும், அதனால் ஜிம்மினுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேடா, ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஏஜ் கேப்பு தான். ஜிம்மினுக்கு வந்து 35, உங்களுக்கு 18. ஸோ நீங்கள் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட். உங்களுக்கு வந்துட்டு அம்மா மட்டும்தான், ஒரு தம்பி. நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி உங்கள் தம்பியும் படிக்க வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவையும் பார்த்துக்குறீங்க. உங்கள் அம்மா உடம்புக்கு முடியாதவங்கடா. ஸோ ரொம்பவே புவரான கேர்ள் தான். படிச்சுக்கிட்டே நீங்கள் ஒர்க்கும் பண்ணிக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மின் வந்துட்டு ஒரு சிஇஓ. அவங்ககிட்ட தான் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மினோட கம்பெனி வந்து பேங்க்ரப்ட் ஆயிரும். ஸோ அவன் வந்துட்டு ரொம்பவே அடிமட்டத்துக்கு கீழ்த்தரத்துக்கு வந்துடுவான். அவன் கூட நீங்கள் காலேஜெலாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு படிப்பையே ஸ்கிப் பண்ணிவிட்டு அவன் கூட இருந்துட்டு ஒர்க் பண்ணி அவனை மேலே கொண்டு வருவீங்க. அந்த ஒரு சிம்பத்தியில் உங்கள் மேலே ஃபால் ஆகி உங்கள் கூட ஸ்டே பண்ணிடுவான். ஸோ அவன் மேலே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்பவே புவர். அதனால் வந்துட்டு அவனால் உங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ அதை உங்கள்கிட்ட எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத அபார்ட் பண்ண சொல்லுவான். ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிம்மினுக்காண்டி பேபியை வந்து விட்டு கொடுப்பீங்களா, இல்லை பேபிக்காண்டி ஜிம்மினை விட்டு கொடுப்பீங்களா அப்படின்றது தான் அந்த ஸ்டோரியில் ரொம்ப எமோஷ்னலாக பார்க்க போகிறோம். இப்படி உங்ககிட்ட நல்லவனாக நடிச்சிட்டு உங்களை ஏமாற்றிட்டு இருக்க ஜிம்மினை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அவனை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுவீங்களா, இல்லை என்ன பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியில் ரொம்ப எமோஷ்னலாக பார்க்க போகிறோம். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்கடா. இன்னொரு டைம் சொல்கிறேன், பிடிச்சிருந்தா தயவு செய்து கமெண்ட் பண்ணிடுங்க. ஜிம்மினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஸ்டோரி ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெக்கார்டிங்கே பண்ணுறேன். ஒரு ஸ்டோரி யோசிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செய்து உங்களால் முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நீங்களும் ஜிம்மினும் தாண்டா ஒரு பார்க்கில் நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. போயான், நான் சொல்கிறது கேளு. இப்போதைக்கு இந்த பேபி வேணாம், அபார்ட் பண்ணிடலாம். இங்கே பாரு, இப்போலாம் பேபி வந்துச்சுன்னா ரொம்பவே கஷ்டம். ஆஃபீஸை பார்த்துக்க முடியாது. சார், திஸ் இஸ் மை எமோஷ்னல், மை ஃபர்ஸ்ட் பேபி. இதை எப்படி நான் அபார்ட் பண்ண முடியும்? சார் வேணாம் சார், நானே பார்த்துக்கிறேன் சார். உன்னால் எப்படி ஓயான்னு பார்த்துக்க முடியும்? இங்கே பாரு, நீயே ரொம்ப கஷ்டப்படுற பொண்ணு. உங்கள் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு, உன் தம்பியோட படிப்பு செலவு, குடும்ப செலவு அப்படின்னு நிறையா போயிட்டுருக்கு. இந்த டைமில் குழந்தையெல்லாம் பார்த்துக்க முடியாது. சொல்கிறது கேளு, பேபி அபார்ட் பண்ணிடலாம். சார், நான் பார்த்துக்கிறேன் சார். உங்ககிட்ட குழந்தைய வளர்க்கணும், காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு வந்து நிற்க மாட்டேன் சார். விட்டுருங்க சார். இது என்னோட எமோஷ்னல் சார், மை ஃபர்ஸ்ட் பேபி சார். எனக்கு மட்டும் இது ஃபர்ஸ்ட் பேபி கிடையாதா? நான் தானே இந்த குழந்தையோட டேட். நானே சொல்கிறேன்ல. இங்கே பாரு வயன், நான் கஷ்டப்படுற காலத்தில் என் கூட ராத்திரியும் பகலுமா இருந்து ஒர்க் பண்ணி என்னை மேலே ஏற்றி விட்ட வயன். இப்போ சொல்கிறேன், உடனே நான் என்றைக்கும் விட மாட்டேன். இப்போதைக்கு ஆஃபீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். இப்போதைக்கு இந்த பேபி வேணாம் வயன். திருப்பி எனக்கு இன்னொரு அடிமட்டத்தை சந்திக்க முடியாது, இன்னொரு தோல்வியை சந்திக்க முடியாது வாயன். என் கூட நீ இருந்தால் தான் வாயன் நான் மேலே வருவேன். இப்போ நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா உன்னால் ஒர்க் பண்ண முடியாது வாயன். உன்னை கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு தோண மாட்டேங்குது வாயன். ஓயன் ப்ளீஸ் வாயன், ப்ளீஸ் இந்த பேபி அபார்ட் பண்ணிடலாம் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் ஓவர் ஃபீலிங்ஸ் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்களும் ஒரு நிமிஷம் யோசிக்கிறீங்க. ஜிம்மினை பார்க்க பாவமாக இருக்குது. அதனால நீங்களும் சார் ஓகே சார் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிம்மினுக்கு இப்போ தான் பெருமூச்சு விடுறான். அப்படியே அவன் மனசுக்குள்ளே சிரிக்கிறான்டா, வெளியே நடிக்கிறான். ஓயன் வா, ஹாஸ்பிட்டல் போகலாம், இப்போயே போயிட்டு அபார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட, மேம் ஓயன் வயிற்றில் பேபி இருக்குது, அதை அபார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டுருக்கான். டாக்டர் ஜிம்மினை வைகிறாங்க. சார், என்ன பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் தெரிஞ்சு தான் பேசிகிட்ருக்கீங்களா? ஐயோ டாக்டர், நான் தெரிஞ்சு தான் பேசுகிறேன். இந்த டைமில் பேபி எங்களுக்கு வேணும்னு தோணலை. ஓயன் சொல்லுவோயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்ல, இப்போது ஜிம்மினை பார்க்க ரொம்பவே பாவமாக இருக்குது. ஏன்னா அவன் ஒரு மாதிரி ஃபேஸை சேடாக வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். மேம் அபார்ட் பண்ணிடுங்க மேம். ஒய்யான், என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்? கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா நீங்கள்? அப்படி எதுக்கு? வேணாம் ஓயன், என் வாயிலேருந்து ஏதாவது வர வச்சிடாதீங்க. உங்களுக்கு என்ன ஈஸியாக போயிடுச்சா எல்லாமே? இது உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு உங்களுக்கு தெரியுமா?
அவன் குழந்தை இல்லைன்னு சுற்றிட்டு இருக்கான், நீங்கள் வர்ற குழந்தைய வேணான்ட்டு இருக்கீங்க, என்ன இப்படி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் உங்களை வெஞ்சிட்ருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் ஜிம்மினை பார்க்குறீங்க, ஒரு மாதிரி அவன் வயசெல்லாம் டியர்ஸ் தேங்க நீங்கள் அங்கனுக்குள்ளே உட்காந்துட்ருக்கான். உங்களுக்கு ஜிம்மினை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. மேடம் வேணாம் மேடம், ப்ளீஸ் பண்ணிடுங்க மேடம், நெக்ஸ்ட்டு நாங்கள் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணிக்கிறோம் மேடம், இப்போதைக்கு வேணாம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட சொல்ல டாக்டரும் அட்வைஸ்லாம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் கேட்க மாட்டீங்க. தென் ஜிம்மின் சுத்தமாக கேட்க மாட்டான். அவனுக்காண்டி நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டு வேணான்றீங்க. இப்போ டாக்டரும் அவங்க தலையில் அடிச்சுட்டு என்னமோ பண்ணுங்க போய் தொலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் 11:30 வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சீட் எழுதி கொடுக்குறாங்க. இப்போ நீங்களும் ஜிம்மினும் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வரீங்க. இப்போ ஜிம்மின் உங்களை பார்க்குறான், அவங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டு, ஒயன் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீல்ல ஒயன், சாரி ஒயன், என்னை மன்னிச்சுக்கோ ஒயன், இப்போ இந்த பேபியை அபார்ட் பண்ணிடலாம், நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ட்வின்னாக ட்ரை பண்ணலாம், ஓகேவா ஒயன் அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கான். நீங்களும் ஒரு மாதிரி விரக்தியான சிரிப்பில் ஓகே சார் அப்படின்றீங்க. தென் உங்களுக்கு ஜிம்மின் மேலே மேலே அவ்வளோ காதல்டா, ஆனால் ஜிம்மினுக்கு உங்கள் மேலே வெறும் லஸ்ட்டு தான்டா. இப்படியே அன்றைக்கி டே ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. இப்போது ஜிம்மின் தான் உங்களுக்கு காலையிலே ஃபோன் பண்ணுறான். நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க. ஹலோ ஒயன், இந்த மாதிரி வந்துட்டு நான் பிஸ்னஸ் மீட்டிங்க்கு ஒரு ட்ரிப் வந்திருக்கேன், வர்றதுக்கு 3 days ஆகும். ஸோ நீ 11:30 ஹாஸ்பிட்டல் போயிரு, இன்றைக்கி உன் கூட என்னால் வர முடியாது, ஸோ நீ போயிட்டு அபார்ட் பண்ணிட்டு வந்துடு அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கான். சார் எனக்கு பயமாக இருக்குது சார், கூட நீங்கள் வாங்கலேன், அப்புறம் போங்களேன். ஒயன் நான் சொல்கிறத கேளு ஒயன், நான் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு வந்திருக்கேன், என்னால் இங்கே எந்தத்துலாம் வர முடியாது, வர்றதுக்கு 3 days ஆகும், அதனால் நீ நீயா போயிட்டு பேபி அபார்ட் பண்ணிட்டு வந்துடு, ஓகே 11:30 கரெக்டாக போயிடுவோயன், மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை தடவை சொல்கிறான். நீங்களும் ஓகே சார், டேக் கேர், நான் பார்த்துக்கிறேன், நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஜிம்மினும் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டான். இப்போ நீங்களுமே அப்படியே 11:30 அப்படியே நீங்கள் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறீங்க. டாக்டரை பார்க்குறீங்க. அவங்களும் உங்களுக்கு இதில் சம்மதமானு சொல்லிட்டு இன்னொரு தடவை கேட்குறாங்க. நீங்களும் தலையை ஆட்டுறீங்க. இப்படியே உங்களுக்கு அபார்ட் பண்ணி விட்டுறாங்கடா. ஸோ ரொம்ப உங்களால் முடியலை, ரொம்ப அழுகுறீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி என்னை விட்டு போகுது, சாரி, உன்னைய என்னால் பெத்தெடுக்க முடியலை, நீ மன்னிச்சிக்கோ, எதுக்கு என் வயிற்றில் வந்து உருவானேன், அவளை நான் இப்படி களைச்சிட்ருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அழுது என்ன பண்ணாங்க, எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வரீங்க. அம்மா உங்களை பார்க்குறாங்க. ஒயன், ஏன் ஒயன் இவ்வளோ டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு உட்காருங்க. உங்களுக்கு ஓவர் ஸ்டொமக் பெயின்டா, உங்களுக்கு வலிக்குது, அந்த வலியை வெளியே காமிக்க முடியலை. இப்போ உங்கள் அம்மா ஒயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. உங்களுக்கு கொடன்னு வாமிட் வருது. இப்போ உங்கள் தம்பி வீட்டில் தான் இருக்கான். ஒயன் என்னடி ஆச்சு, எதுக்கு இப்படி வாமிட் பண்ணிட்டுருக்க? ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை. ஏய் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஃபீவர் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டை டச் பண்ணுறான். ஆனால் உங்கள் உடம்புலாம் ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது. ஒயன் என்ன உடம்புலாம் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது, என்னாச்சு உனக்கு, எதுக்கு இப்படி வாமிட் எடுத்துகிட்ருக்க? ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை, நீங்கள் போங்களே, என்னை கொஞ்சம் தனியாக விடுங்க, நான் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவையும் உங்கள் தம்பியும் ரூமை விட்டு வெளில அனுப்பி விட்றீங்க. அப்படியே வயிற்று வலியில் அங்கிட்ட இங்கிட்ட உருண்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஓவர் ஸ்டொமக் பெயின், ஐயோ முடியலையே அப்படி சொல்லிட்டு அங்கிட்ட இங்கிட்ட உருந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே உங்களுக்கு அபார்ட்டும் ஆயிடுதுடா. ரொம்ப அழுகுறீங்க. என்னால் உன்னைய பெத்தெடுக்க முடியலை, என்னையும் மன்னிச்சிக்கோ, எல்லாம் உன்னோட அப்பாக்காண்டி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னையும் மன்னிச்சிக்கோ பேபி அப்படி சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. இப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுது, 1 week ஸ்கிப் ஆகுது. இப்போ தான் ஜிமின் ஆஃபீஸ் ட்ரிப்புக்கு, அதாவது பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு ஊருக்கு போனவே இப்போ தான் வரான். உங்கள்கிட்ட வந்தோடனே ஃபஸ்ட்டு இதை தான் கேட்குறான். ஒயன் அபார்ட் பண்ணிட்டேல அப்படின்னு கேட்குறான். நீங்களும் ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுறீங்க. இப்போ தான் பெருமூச்சு விட்றான். ஓகே ஒயன், ரொம்ப நன்றி ஒயன், உண்மையிலே சொல்கிறேன், உடைய மாதிரி பொண்ணெல்லாம் யாருக்குமே கிடைக்கவே மாட்டாங்க, எனக்கு கிடச்சிருக்குன்னா நான் ரொம்பவே லக்கியான பர்சன்,
நீ கவலையே படாத ஓயன். ஒரு 5 இயர்ஸில் உனக்கு 23 இயர்ஸ் ஆகும். அப்போ வந்து நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் உங்கள்கிட்ட சொல்ல, நீங்கள் வேறு எதுவுமே ஜிமின்கிட்ட பேசலை. உங்கள் தலையை மட்டும் ஆட்டுறீங்க. ஓயன், பிஸ்னஸ் ட்ரிப்பு போயிட்டு வந்திருக்கேன். ஸோ நிறையவே மீட்டிங்ஸ்லாம் இருக்குது. இன்றைக்கி நைட்டு நீங்கள் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நிறைய ஃபைல் எடுத்து கொடுத்துட்டு அவனும் கிளம்பி போகிறான். இதெல்லாம் பார்த்துக்கோ ஓயன், எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஒரு ஆளாக கூட அவன் மதிக்க மாட்டான்டா. தென் லேபர், அவனுக்கு வாய்த்த அடிமை, அந்த மாதிரி உங்களுக்கு அவ்வளோ வேலை கொடுக்குறான். சார், எனக்கு முடியலை, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வீட்டுக்கு போட்டுமா? ஓயன், இங்கே பாரு ஓயன், இங்கே பாரு, ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ட்ரிப்பெல்லாம் பண்ணி பிஸ்னஸ் மீட்டிங் பெரிய டீலாக முடிச்சுட்டு வந்திருக்கேன். இங்கே பாரு, இப்போ நீ ஒர்க் பண்ணாதான் ஓயன் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம இன்னும் மேலே வருவோம். நான் மேலே வரணும்னு உனக்கு ஆசை இல்லையா? ப்ளீஸ் ஓயன், ஹெல்ப் பண்ணு, இந்த ஃபைலெல்லாம் நைட்டுக்குள்ளே முடிச்சு வை ஓயன், ப்ளீஸ் ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸெல்லாம் சேடாக வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீங்களும், சார் போங்க சார், போய் ரெஸ்ட் எடுங்க, நான் இதை பார்த்து முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் சொல்லிடுறீங்க. அப்படியே ஜிமின் உங்களோட சீஸில் லைட்டாக தட்டி, பார்த்துக்கோ, நான் போய்ட்டே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறான். இப்படியே அன்றைக்கி நைட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களால் சுத்தமாக முடியலை, ஓவர் டயர்டாக இருக்குது, பிரீத்தில் சாகுறீங்க, தூக்கம் வருது, இருந்தாலும் அவ்வளோ ஃபைலாக அடிக்க வச்சுட்டு போயிருக்கான், எப்படா தூங்க முடியும்? ஓயன், தூங்காத ஓயன், தூங்காத, இந்த ஃபைலெல்லாம் நைட்டுக்குள்ளே முடிக்கணும் ஓயன், தூங்காத. பாவம் ஜிமின் சார் அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரிப்புக்கெல்லாம் போயிட்டு வந்து டீல்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க, நம்ம அவங்க கூட இருந்து ஒர்க் பண்ணணும், தூங்காத ஓயன், தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸில் நீங்கள் தட்டிக்கிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. தென் நீங்கள் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே அந்த கேபின்லேயே படுத்து தூங்கிடுறீங்களா, அதுலேயே வந்து தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே ஜிமின்னு ஒரு 8:30 PM ஸ்டாஃப் எல்லாமே வர, ஜிமினும் வரான், வந்து உங்களை பார்க்குறான், நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க. ஒயான், ஒயான். சார், என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கா? என்ன ஒர்க்கை முடிச்சியா இல்லையா? ஒர்க்கை முடிக்கலையா? முடிக்காமல் தூங்கிட்டியா? சார், இல்லை, முடிச்சிட்டேன் சார். ஓ, முடிச்சிட்டியா? சரி ஒயான், நீ ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டு போய் என்னோட கேபினில் வச்சுட்டு நீ வீட்டுக்கு போயிட்டு ப்ரெஸ்அப் ஆகிட்டு வா, நிறையா ஒர்க் இருக்கு ஒயான் அப்படின்றான். நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, திருப்பியும் காலையிலேயும் ஒர்க் இருக்குன்றான், உங்களால் எப்பட்றா முடியும்? சார், நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு தூக்கம் வருது சார், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே அப்படின்றீங்க. அப்படியே திருப்பியும் ஃபேஸை ஒரு மாதிரி சேடாக வச்சுக்கிட்டு, ஓ டயர்டாக இருக்கா வான்? சரி வான், நிறையா மீட்டிங்ஸ் இருக்குது, ஸோ நிறையா ஒர்க் இருக்குது, நிறையா ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கணும், சரி நான் வேறு யாரையாவது பார்க்க சொல்கிறேன், வேறு யாரை பார்க்க சொன்னாலுமே கரெக்டாக பார்க்க மாட்டாங்களே, சரி உனக்கு தான் தூக்கம் வருதுல போவேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஃபேஸை சேடாக வச்சுக்கிட்டு சொல்கிறான். உங்களுக்கு ஜிம்மின்னு இப்படி பார்க்கவே முடியல. சார், ஓகே சார், நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நான் திருப்பி ஆஃபீஸ்க்கு வந்து ஃபைல் பார்க்குறேன் சார் அப்படின்றீங்க. அப்படியே ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளே சிரிப்பு, பா ஒரு வழி அவளை இப்படி தாண்டா நடிச்சு ஏமாற்றணும் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கான். இப்படியே நீங்களும் கிளம்பி போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வரீங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு வரும்போதே நீங்கள் மயக்கம் போட்டு விழுந்துடுறீங்கடா. தென் இதை வந்துட்டு சிசிடிவியில் ஜிம்மின் பார்க்குறான். அப்படியே வந்துட்டு செக்ரட்டரிக்கு கால் பண்ணி, ஹலோ செக்ரட்டரி, அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? ஏன் மேம், மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சார். எதுக்கு? தெரியல சார், அதான் தண்ணி தொளிச்சிட்ருக்கோம், எந்திரிக்க மாட்டுறாங்க. எதுக்கு இவ மயக்கம் போட்டு விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுமே அவன் கேபினை விட்டு இப்போ கேட்டுக்கு வரான். ஹே ஒயான், ஒயான், ஒயான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சீஸை தட்டுறான். தென் நீங்கள் எந்திரிக்கலை. ஏ செக்ரட்டரி, போய் தண்ணி எடுத்துருவா அப்படின்றான். இப்போ செக்ரட்டரியும் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ ஜிமின்கிட்ட கொடுக்க, ஜிமின் உங்கள் ஃபேஸில் தண்ணி தொளிக்கிறான். நீங்கள் எந்திரிக்கல. ஒயான், என்ன ஆச்சு உனக்கு, ஏன் எந்திரிக்க மாட்ற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி வர வைக்கிறான். வர வச்சு உங்களை செக்கப் பண்ண சொல்கிறான். இப்போ டாக்டரும் உங்களை செக்கப் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமின், குட் நியூஸ் தான், இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமினுக்கு ஒரு மாதிரி தூக்கி வாரி போடுது. யோ சார், நல்லா பார்த்து சொல்லுங்கள். யோ
நான்லாம் எத்தனை வருஷம் டாக்டர் என்கிட்ட வந்து நல்லா பார்த்து சொல்லுங்கன்ட்டு இருக்கா. உண்மையிலே இந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்குது, அவங்க வீட்டுக்கு சொல்லிடு, இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரோ அவங்கக்கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிமின் திருத்துன்னு முழிக்கிறான். இப்போ தான் நான் பாட் பண்ணோம், எப்படி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனில் உட்காந்துட்ருக்கா. இப்போ அப்படியே நீங்களுமே வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணு முழிக்கிறீங்க. இப்போ ஜிமின் உங்களை பார்க்குறான். ஓயன் உங்ககிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை எந்திரிக்க வச்சுட்டு உங்கள் கையை பிடிச்சி தரன்னு தனியாக கூட்டிகிட்டு போகிறான். சார் என்னாச்சு சார், என்னை விடுங்க சார். ஏய் உண்மையே சொல்லு, பேபி அபார்ட் பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். நீங்கள் திருத்துன்னு முழிக்கிறீங்க. அது 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 வந்து என்ன ஒயன் அது வந்து இது வந்து நிறுத்திட்டுருக்கா. ஏய் அந்த டாக்டர் இப்போ என்ன சொன்னார் தெரியுமா, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டுருக்காரு. என்ன நடக்குதுங்க, நீ தான் பேபி அபார்ட் பண்ணிட்டேல, அப்புறம் எப்படி ஒயன், எப்படி நீ ப்ரெக்னெண்ட்? ஏய் ஒயன் சொல்லு ஒயன், எனக்கு எதுவுமே புரியலை, பண்ணியா பண்ணலையா உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கான். நீங்கள் இப்படியே ஜிமினோட கையை உதறி விடுறீங்க. சார் நான் பேபியை அபார்ட் பண்ணலை சார். ஐயோ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சோல்டரை போட்டு அந்த உழுக்குறான். சார் சாரி சார், நான் பேபி அபார்ட் பண்ணலை சார், நான் பார்த்துக்கிறேன் சார், நான் வளர்த்துக்கிறேன் சார், இது என்னோடய எமோஷ்னல் சார், என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி சார், என்னால் அபார்ட் பண்ண முடியாது சார், என்னோடய உயிர் சார், என் குழந்தை விட்டுருங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஐயோ என்ன உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, உங்ககிட்ட நான் அவ்வளோ படித்து சொல்லியும் நீ கேட்க மாட்டேல. இங்கே பாரு ஓயன், நீ கொட்டு பேத்தாத, ஒழுங்கா அபார்ட் பண்ணிடுவோயன், நீ ஓயன் இப்படி பண்ணிட்டுருக்க, கொட்டு பேத்துறியா ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறி பிடிச்ச மாதிரி ஜிமின் கத்திக்கிட்டு இருக்கான். ஏன் சார் உங்களுக்கு என்ன சார் பண்ணுது, உங்களுக்கு என்ன பண்ணுது, நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன், அப்புறம் ஏன் சார் என்னை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி அபார்ட் பண்ண சொல்லிட்டுருக்கீங்க, ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஓயன் அது வந்து ஏன்னா இங்கே பாரு ஓயன், இப்போ வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா உன்னால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடியாது ஓயன். இங்கே பார்த்தியா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் டீலிங்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு. இங்கே பாரு இந்த மாதிரி டைமில் நீ தானே என் கூட இருக்கணும். சொல்லு ஓயன் சொல்லு, என்ன ஓயன் இப்படிலாம் பேபி, ஏன் ஓயன் நான் சொல்கிறது ஏன் ஓயன் கேட்க மாட்டேன், நீ என்னோட ஓயன், நான் சொல்கிறது கேட்கணும்ல ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபேஸை வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்படியே நீங்கள் ஜிம்னு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஒரு மாதிரி விரக்தி. எத்தனை நாளைக்கு சார் என்கிட்ட இப்படி போய் நடிப்பீங்க, ஏன் சார் இப்படி நடிக்கிறீங்க, உங்களுக்கு நான் என்ன சார் பண்ணேன், நான் இந்த உலகத்தில் பிறந்தது தப்பா, கஷ்டப்படுற குடும்பத்தில் பிறந்தது தப்பா, நானாக வளைச்சி நானாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது தப்பா, ஏன் சார் இப்படி என்னை ஏமாத்துனீங்க, எதுக்கு ஏமாத்துறீங்க, காதல்ன்ற பேரை சொல்லி எதுக்கு என்னை ஏமாத்துறீங்க, சொல்லுங்க சொல்லுங்க. ஏய் ஒயான் என்ன பேசிகிட்டு இருக்கா, என்ன கிறுக்குத்தனமாக பேசுகிற, என்ன பேசுகிற ஓயான், பாரு இப்போதைக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா ஒர்க் பண்ண முடியாது, ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நம்ம கொஞ்சம் வளர்ந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் நானும் சொல்கிறேன். சார் போய் சொல்லுங்க, நீங்கள் என்னையும் மேரேஜ் பண்ணிக்குவீங்க, இதை நான் நம்பணும், ட்ராமா தான் சார் பண்ணுறீங்க, எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும், அன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டுட்டேன் சார், அன்றைக்கி எல்லாத்தையும் கேட்டுட்டேன். டாக்டர் மேடம் கொடுத்த அந்த சீட்டை பேக்கில் வச்சு என்னோடய கேபின்லேயே விட்டுட்டு போயிட்டேன். நீங்கள் ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னீங்க, அந்த சீட் எடுக்க நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன், அப்போ நீங்கள் ஆஃபீஸில் தான் இருந்தீங்க, நீங்கள் உங்கள் பிஏக்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, என்ன சொன்னீங்க, ஏன்னா இப்படி தான் எமோஷ்னலாக சென்டிமெண்டலாக பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு நான் என்ன சார் பண்ணேன், ஏன் சார் இப்படி கீழ்த்தரமாக நடந்துக்கிறீங்க, உங்களுக்காண்டி தானே சார் நைட்டு பகலமாக வேலை பார்த்தேன், என்னோட உழைப்போ உங்களுக்காண்டி கொட்டுனேன், உங்களுக்கு என் மேலே லவ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு மனுஷியாவது மதிக்கலாம்ல சார், என்னை ஒரு மனுஷியாக கூட மதிக்க மாட்டீங்க, என்னை ஒரு ஆளை கூட மதிக்க மாட்டீங்க, ஏன் சார் என்னை கைடாக நடத்த மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஜிமின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. அது என்ன நடந்திருக்குன்னா,
நீங்கள் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருக்கும்போது 11:30 வாங்க நெக்ஸ்ட் டைம் மார்னிங்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சீட் எழுதி கொடுத்துருப்பாங்களே, அது வந்துட்டு நீங்கள் ஆஃபீஸ்லேயே உங்கள் பேக்லேயே மறந்து வச்சுட்டு போயிருப்பீங்க. தென் அதை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஜிம்மின்னு உங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டு நான் ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லும்போது அந்த சீட்டை தேடி இருப்பீங்க. சீட் இருந்திருக்காது. அப்புறம் ஆஃபீஸில் வச்சுட்டு வந்த ஞாபகம் வந்து ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க. அப்போ வந்து ஜிம்மின்னு வந்து பிஏ கிட்ட இப்படி பேசிகிட்டு இருந்திருப்ப தான் அதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இருந்தாலுமே நீங்கள் அபார்ட் பண்ணலான்னு தான் சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போவீங்க. இருந்தாலுமே ஒரு ஃபேக் பர்சனுக்காண்டி நம்ம குழந்தைய நம்ம வந்துட்டு இழக்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு பேபியை வந்து அபார்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. இப்போ இதெல்லாம் வந்துட்டு ஜிம்மின்ட்ட சொல்லிட்டு நீங்கள் நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஜிம்மின் எதுவுமே பேசலை. இப்போ அப்படியே உங்களை பார்த்து ஆமாடி நான் நொட்டிக்கு தான் செய்கிறேன் உன்னைய மாதிரி ஒரு புவர் கேர்ள் காசு பணம் எதுவுமே இல்லாமல் இருக்கிற உன்னையும் இவ்வளோ பெரிய சிஓ கல்யாணம் பண்ணிக்கிருவேனா என்ன நினச்சிட்ருக்கா? என்ன நினச்சிட்ருக்கா? உங்க கூட சேர்ந்து வாழணும்னு நினச்சிட்ருக்கியா? இப்படிலாம் இப்படி முடியும்? உன்னைய மாதிரி ஒரு ஆளெல்லாம் ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டேன்டி. உன் மேலே என்றைக்குமே என்னோட கோதல் வராதுடி. உன் மேலே கோதலே வராது, புரியுதா? நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்துல இருந்தால் தான் மதிப்பு. இங்கேருந்து எனக்கு பக்கத்தில் என் பொண்டாட்டியை வந்து உட்காரணும்னு நினச்சேன்னு வையி, அதெல்லாம் உனக்கு நல்லாவே இருக்காது. அவனே என் பொண்டாட்டியே நினச்சி பார்ப்பேன் நச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட ரியல் ஆட்டிடியூடு வெளியே வருது. நீங்களும் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல், உங்கள் கண்ணிலேருந்து டியர்ஸ் தேங்கி வடிய இப்படி ஏமாத்துறதுக்கு எனக்கு கொண்டுலாம் சார் அப்படியே உங்கள் ஸ்டொமக் மேலே ஹேண்டை வைக்கிறீங்க. இது என்னோட குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். நான் கஷ்டப்படுற ஃபேமிலி தான், ஆனால் காசு காட்டி மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் சார். எப்பயுமே என்னோட குழந்தைய பார்த்துக்க எனக்கு தெரியும். என் குடும்பத்தை பார்த்துக்க எனக்கு தெரியும். என் உயிரே போனாலும் என் குழந்தைய கலைக்க மாட்டேன். என் உயிரே போனாலும் என்னோட குடும்பத்தை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஜிம்மின்ட்டு அழுதுட்ருக்கீங்க. என்னடி ஆக்டிங்கை போட்டுட்ருக்கியா? இந்த குழந்தைய கலைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடி காசு காண்டி என்கிட்ட வந்து நிற்பியா? எவ்வளோ சீப்பாடி இருக்கீங்க. இந்த மிடில் கிளாஸ் பூரா இவ்வளோ சீப்பாக தான் இருப்பீங்க உங்களுக்கு அப்படின்றான். ஆமாம் சார், நான் மிடில் கிளாஸ் தான் சார். ரொம்பவே கஷ்டப்படுற பொண்ணு தான் சார். இந்த கஷ்டப்படுற பொண்ணு தான் உங்கள் ஆஃபீஸில் நைட்டு பகலுமா வேலை பார்த்து செஞ்சதை சொல்லி காமிக்கக்கூடாது சார். நீங்கள் நல்லா இருந்துட்டு போங்க. நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே எனக்கு போதும். இதுக்கப்புறம் உங்கள் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன். உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இருக்க மாட்டேன். நான் இங்கேருந்து போயிடுறேன் சார். என் குழந்தைய என்கிட்டே விட்டுருங்க சார். என்னடி விட்டுருங்கன்னு இருக்கா? அதெல்லாம் முடியாது. அது என்னோட டிஎன்ஏ. அப்பெல்லாம் வயிற்றுல இருக்க விட முடியாது. உனக்கு இப்போயே நான் அபார்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்கான். வேணாம் சார், வேணாம். இந்த குழந்தைக்காண்டி எப்பயுமே உங்ககிட்ட வந்து நிற்க மாட்டேன். இது என்னோட குழந்தை. நீங்கள் என்னை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. உங்கள் கூட இனிமேல் நான் இருக்க மாட்டேன். உங்கள் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. என் ஆஃபீஸில் நீ ஒர்க் பண்ண தேவையே கிடையாது. உன்னோட சேவை இனி எனக்கு தேவை கிடையாது. முடிஞ்ச லெவலுக்கு நான் மேலே வந்துட்டேன். இதுக்கப்புறம் தேவை எனக்கு தேவை இல்லை, புரியுதா? இருந்தாலும் உன் வயிற்றுல இந்த பேபி இருந்துச்சுன்னா எப்போனாலும் என்கிட்ட வந்து நீ நிற்ப. இது உன்னோட குழந்த, காசு கொடுன்னு வந்து கேட்ப. உன் கூடலாம் சேர்ந்து வாழ்கிறதுக்கெலாம் எனக்கு இஷ்டம் கிடையாது. இங்கே பாரு, இந்த குழந்தைய அபார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்து ஜிம்மினோட சீஸ்லேயே ஒரு ஸ்லாப் பண்ணுறீங்க. பொறுக்கி மையே நடந்துட்டுருக்கீங்க. இது என்னோட குழந்தை, இது உங்கள் குழந்தை கிடையாது. உங்ககிட்ட எப்பயுமே வந்து நான் நிற்க மாட்டேன். என் கையை விடுங்க, விட்டுருங்க. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. போலீஸ்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். இனி விட்டுருங்க சார். நான் எங்கிட்டாவது போயிடுறேன் சார். உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன் சார். இது என் குழந்தை சார். உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் சார், என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட காலில் விழுந்து அழுதுட்ருக்கீங்க. அவங்க இருக்கிற எல்லாருமே பார்க்குறாங்க.
செக்ரட்டரி அண்ட் உங்களோட கோவொர்க்கர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஜிம்மின் திரும்பி கோவொர்க்கர்ஸை பார்த்து, ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுங்க, இங்கே நின்று என்னத்தை பார்த்துட்ருக்கீங்க, இங்கேருந்து ஏதாவது ஒரு நியூஸ் வெளில வந்துச்சு எல்லாத்தையும் ஃபயர் பண்ணிடுவேன், யாருமே வேற எங்கிட்டும் வேலைக்கு போக முடியாதோ அந்த லெவலுக்கு ஃபயர் பண்ணிடுவேன், எல்லாம் ஒழுங்காக ஆஃபீஸ்க்குள்ளே போங்க அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு விட எல்லோரும் பயந்துட்டு போயிடுறாங்க. தென் அப்படின்னு தாண்டா வேர்ல்டுலே பெஸ்ட் பிஸ்னஸ் மேன், அந்த லெவலுக்கு அவனை நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்க. அவன் அடி மொத்தத்துக்கு போனவனை தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்கீங்க உச்சாணி கொம்பத்தில். ஆனால் அவன் எப்படி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், இது தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? செக்ரட்டரிக்கெலாம் அதை பார்க்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவரோட பொண்ணு இடத்துல உங்களை வச்சு பார்த்துட்ருக்காரு. அவரும் ஜிமின் கிட்டே எவ்வளவோ சொல்கிறாரு, யோ செக்ரட்டரி ஒழுங்காக போயிட்டு வேலையை பாரு, இன்னும் உனையும் ஃபயர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டா அவருமே போயிட்டு அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. யாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேச முடியலடா, எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் யாராலுமே பேச முடியல. நீங்கள் ரொம்ப அழுகுறீங்க ஜிமின் கிட்ட. ஜிமின் ஏற்றுக்க மாட்டான், அபார்ட் பண்ணியே ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதுக்கு மேலே உங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. திரும்பவும் உங்களை வம்படியாக கையை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு தரத்தன்னு இழுத்துட்டு போகிறான். டாக்டர்கிட்ட அவன் கண்ணு முன்னாடியே அபார்ட் பண்ண சொல்லிட்டு இருக்கான். இப்போ டாக்டரும் எவ்வளவோ ஜிமின் கிட்ட எடுத்து சொல்கிறாங்க, அது எல்லாத்தையும் அவன் கேட்கவே மாட்டான். ஒரு சைக்கோ மாதிரி நடந்துட்டுருக்கான். இப்போ உங்ககிட்ட தான் சொல்லிட்டுருக்காங்க, ஒயன் ஃப்ரீயாக அட்வைஸ் பண்ணுறீங்க, எந்த எஸ்கேப் ஆகுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டுருக்காங்க. அவன் அங்கனுக்குள்ளே நின்றுட்டு இருக்கும்போது உங்களால் எங்கிட்டு ஓட முடியும்? எங்கிட்டுமே ஓட முடியாது. மேம் என்ன பண்ணுறது எனக்கு தெரில. டாக்டர் நான் என்ன சொல்லிட்டுருக்கேன், ஜிமின் ஒழுங்காக இந்த ரூமை விட்டு வெளில போகலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, போலீஸ் விஷயம்லாம் கேஸுன்னு மேட்ருன்னு போயிடுச்சுன்னா ஜிமினால் இந்த ஆஃபீஸ் எடுத்து ரன் பண்ணவே முடியாது. அதனால் ஜிமின் ஒரு மாதிரி பின்வாங்குறான். ஓயன் சொல்கிறது கேளு ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உங்ககிட்ட ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கான். போதும் நிப்பாட்டுங்க சார், நிப்பாட்டுங்க. இப்போ என்ன இந்த குழந்தை பெற்றுக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அப்படிலாம் என்னால் விட முடியாது. திஸ் இஸ் மை பேபி, நான் பெற்று எடுக்க தான் செய்வேன், புரியுதா? உங்கள் கண்ணு முன்னாடி இருக்க மாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். உங்கள் ஆஃபீஸை விட்டு போயிடுவேன். உங்ககிட்ட என்றைக்குமே இது உங்களோட குழந்தை, நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வந்து நிற்க மாட்டேன். இது ஏன் மேலே சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேலே சத்தியம் பண்ணிவிட்டு அப்போயே ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் எடுக்கிறீங்க. அதை ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு ரெடி பண்ணி தாண்டா வச்சுருக்கீங்க. வச்சுட்டு அதில் சைன் போட்டு ஜிமின் கிட்ட நீட்டுறீங்க. பாருங்கள் சார், உங்களுக்கு எனக்கு உடலை எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது என்னோட குழந்தை தான், இதுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இந்த அக்ரிமெண்ட் பேப்பரில் சைன் போட்டுருங்க. உங்களை தேடிட்டு நான் வந்தாலும் இந்த அக்ரிமெண்ட் பேப்பரை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுங்க, புரியுதா? அப்படி உங்களை தேடி நான் எப்பயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி அப்படியே ஜிமின் மூஞ்சிலே விட்டெறிஞ்சிட்டு நீங்களும் அங்கேருந்து வெளில வந்துடுறீங்க. தென் இந்த நிமிஷம் நீங்கள் ஜிம்மினை விட்டு பிரிய போகிறீங்க, உங்கள் ஃபேக் லவ்வை விட்டு பிரிய போகிறீங்களா? ஸோ உங்கள் பேபி உங்களோட ஸ்டொமக்கில் ஹேண்டை வச்சுட்டு, பேபி நீ கவலைப்படாத, உனக்கு எப்பயுமே அம்மா நான் இருக்கேன், நீ கஷ்டப்பட்டாவது பெற்றெடுப்பேன், உனக்கு ஃப்யூச்சரில் நல்ல லைஃப் நான் உருவாக்கி தருவேண்டா, இந்த அம்மாவை மன்னிச்சிக்கோ, உடைய அப்பா இல்லாத குழந்தைய நான் வளர்க்க போகிறேன், என்னையும் மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கீங்க. இப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் அம்மா உங்கள் தம்பியை கூப்பிட்டு அந்த இடத்த விட்டே அந்த வீட்டை விட்டே காலி பண்ணி இந்த ஊரை விட்டே போயிடுறீங்களா? எங்களுக்கு ஜிமினுக்கு ரொம்பவே ஹாப்பி தான், நீங்கள் ஜிமினை விட்டு போயிட்டீங்க. தென் அவன் தான் உங்கள் மேலே ஃபால் இல்லையே. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் நல்ல கம்பெனியை மூவ் ஆன் பண்ணி கொண்டு வரான். இருந்தாலும் அங்கே ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லை. ஒயான் இந்த ஃபைல்ஸை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். ஒரு நிமிஷம் அவன் ரியலைஸ் பண்ணுறான் நீங்கள் அங்கே இல்லைன்றத. அவள் தான் இங்கே இல்லைல்ல, அவளை எதுக்கு ஜிமின் நீ கூப்பிட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கெல்லாம் உட்காந்து அவனே பார்த்துட்ருக்கான். தென் லேபர்ஸ்லாம் எவ்வளோ ஒர்க்குடா பார்ப்பாங்க, அவங்களாம் சம்பளம் வாங்குகிற ஒரு லேபர்ஸ். ஸோ அவங்க ஒர்க்கை மட்டும்தான் பார்ப்பாங்க, எக்ஸ்ட்ரா வேலைலாம் யார் பார்ப்பா? ஜிமினுக்காண்டி நீங்கள் இருந்து வேலை பார்த்தீங்க, அது மாதிரி வேறு யார் பார்ப்பா? வேறு யாருமே பார்க்க மாட்டாங்களே. இப்போ ஜிமினே நைட்டெல்லாம் உட்காந்து அந்த ஒரு வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான். ஏய் என்னடா ஜிமின், அவள் என்ன நீ எதுக்கு ஃபீல் பண்ணிட்டுருக்கா? போட்டோம், இது மாதிரி எத்தனையோ அடிமைகள் நம்மளுக்கு சிக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை உட்காந்து பார்த்துட்ருக்கான். அவனால் முடியலை. ஓயன் ஒரு டீ கொண்டு வாயேன் அப்படின்னு ஒரு சவுண்டு விடுறான். தென் அவனையும் மறந்துட்டு அவன் ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் பேரை சொல்லி தான் கூப்பிட்டுட்ருக்கான். ஹே ஜிமின், அதான் அவன் இல்லைல்ல
அப்படின்னு சொல்லிட்டு அவனாவே போயிட்டு அந்த டீ மேக் பண்ணி குடிச்சிட்ருக்கான். அப்படியே உங்களோட ஃபீலிங்ஸ் நிறையாவே வருது. ஏன்னா ஜிமினை இந்த லெவலுக்கு நீங்கள் எப்பயுமே கஷ்டப்பட விட மாட்டீங்க. எப்பயுமே ஜிமினுக்கு வர எல்லாத்தையுமே நீங்களே உங்கள் தலையில் அள்ளி போட்டுக்கிருவீங்க. இதெல்லாம் அப்படியே ஜிமின் ஒரு மாதிரி ரியலைஸ் பண்ணுறான். அவனுக்கு தோணுது, இருந்தாலும் அவனோட ஈகோ அவனை தடுக்குது. ஹே ஜிமன், எதுக்கு அவளை பற்றி திங்க் பண்ணிகிட்ருக்கா, அதெல்லாம் அவளை பற்றி திங்க் பண்ணாதா அப்படின்ற மாதிரி அவனும் அந்த டீயை குடிச்சிக்கிட்டே அப்படியே போயிட்டு ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ரொம்பவே தூக்கமாக வருது. தென் இந்த டைமில் நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அன்றைக்கி நைட்டு வந்துட்டு ஃபைல்ஸ் பார்க்க சொல்லியிருப்பான், எனக்கு ஓவர் டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க. அதான் அப்படியே திங்க் பண்ணுறான். நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா, அதுக்கு தான் அவனுக்கு டயர்டாக இருந்திருக்கு, அதனால தான் என்கிட்ட ஃபைல்ஸ் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறான். ஏய் ஜிமின், என்னடா எப்போ பாரு அவளை பற்றி நினச்சிட்ருக்கா, அவள் தான் போயிட்டாள, இங்கே பாரு அவளை பற்றிலாம் நினைக்காதா, அவள் மேலே இன்னும் ஃபாலில் இருக்கா என்ன, அப்படிலாம் கிடையாது. அவள் ஒரு புவர் கேர்ள், அவள் ரொம்பவே கஷ்டப்படுற ஒரு பொண்ணு, அவனும் உன்னோட ஸ்டேட்டஸ்க்கு ஒத்தே வரமாட்டா அப்படின்ற மாதிரி அவனும் ஃபைல்ஸ் பார்த்துட்ருக்கான். ஆனால் அவன் ஃபைல்ஸ் பார்க்கும் போதெல்லாம் அவனோட திங்கிங்க்கு வருது, நீங்கள் ஹே ஒயான், எனக்கு தூக்கம் வருதுடி, பெட்ஷீட் எடுத்துட்டு வா அப்படின்னு கத்துறான். திருப்பி ரியலைஸ் பண்ணிட்டு, ஏய் அவள் தான் இங்கே இல்லைல்லடா, எதுக்குடா அவளை போயிட்டு கூப்பிட்டுட்ருக்க, ஹோ ஜிமின் காம் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு அவனே போயிட்டு கபோர்ட்லேருந்து பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அங்கே சோபாவில் படுக்கிறான். ஒயான், கொசு ஓவராக கடிக்குது, ஆல் அவுட் ஆன் பண்ணே அப்படின்றான். ஸோ அவள் தான் இங்கே இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அவனே எந்திரிச்சு போயிட்டு ஆல் அவுட்லாம் ஆன் பண்ணிகிட்ருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக வந்துட்டு சோபாவில் உட்காந்துட்டு அவன் தலை கிறுக்கு பிடிக்குது. அவனோட ஹேரை ஒரு மாதிரி கிக்காக பிடிச்சிட்டு, என்னடா பண்ணிட்டுருக்க, எதுக்குடா எப்போ பாரு அவளே அவ்வளோ பேரை சொல்லிட்டுருக்க, அவளே எதுக்குடா நினச்சிட்ருக்க, மேலே ஃபாலில் இருக்கியா என்ன, அப்படிலாம் கிடையாது ஜிமின், யுவாஎஸ்சியுவோ, அவள் ரூட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு, அவள் மேலே எப்படி நீ ஃபாலோ ஆவ, அவள் மேலே எப்படி நீ ஃபாலோ ஆவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படிலாம் வந்துட்டு உட்காந்துட்டு இருந்தாலும் அவனோட திங்கிங்க்கு வர்றது பூரா நீங்கடா. தென் அவனால் தனியாலாம் இப்படிலாம் வந்து மேலே வர முடியாது, நீங்கள் கூட இருந்தனால தான் அவன் மேலே வந்தான். இப்போ எல்லா ஒர்க்கையும் தானே பார்க்கணுன்னா அவனால் முடியுமா? இப்போ தான் அவங்களுடைய காதல் கொஞ்சம் கொஞ்சமாக ஜிமினுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே ஒரு மாதிரி அவன் ஐசோலேட் இயர்ஸ் தேங்குது. ஏன் எதுக்குடி உன்னைய பார்த்து நினச்சிட்ருக்கேன், உன்னை பற்றி எதுக்குடி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ஜிமின் அழுதுட்ருக்கான். அவனால் தூங்க முடியலை நைட்டெல்லாம். அங்கிட்ட திரும்பி படுக்கிறான், இங்கிட்ட திரும்பி படுக்கிறான். சட்டுன்னு நீங்கள் தான் அவன் ஃபேஸ்க்கு முன்னாடி வந்துட்டு போகிறீங்க. அவன் கண்ணு மூடும்போது அப்படியே டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு ஒயான் அப்படின்றான். நீங்கள் இல்லாததை ரியலைஸ் பண்ணுறான். ஒயன் ஒயன் இப்படி பண்ணிட்டுருக்கா, ஏன்டி இப்படி என்னோட திங்கிங்க்கு வந்துக்கிட்டு இருக்கா, நான் மேலே ஃபால் இல்லடி, ஃபால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துட்ருக்கான் நம்ம ஜிமின். நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. அவன் அங்கே ஃபைல்ஸையும் முடிக்கலை, எந்த வேலையும் பார்க்கல. தென் நீங்கள் தான் சட்டுன்னு அவனுக்கு திங்கிங்க்கு வந்துக்கிட்டே இருக்கீங்க. இப்படியே ஆஃபீஸ்லேயே வச்சு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவனோட காரை ட்ரை பண்ணிட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டு தான் வண்டியை நிப்பாட்டுறான். கோயிலுக்குள்ளே போகிறான். அங்கே சாமிக்கிட்ட வேண்டுறான். கடவுளே, எதுக்கு எனக்கு இவ்வளோ சோதனை கொடுக்குறீங்க? ஆமாம், நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன், ஒயனை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். ஒயன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும், ஒயன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ணை மூடிட்டு வேண்டிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு சவுண்டு கேட்குது, ஜிமின் சார் அப்படின்ற மாதிரி. அப்படியே நீங்கள் தாண்டா அப்படியே டக்குன்னு திரும்பி பார்க்குறான். ஆனால் நீங்கள் இல்லை. அப்படியே அவன் கடவுளை பார்க்குற ஒரு மாதிரி குழப்பமா. என்னாச்சு, என்ன சொல்ல வரீங்க என்கிட்ட கடவுளே? இப்போ என் குரல் கேட்டுச்சு. திரும்பி பார்த்தா அவ இல்லை. இதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியலை. எதுக்கு இவ்வளோ என்னை கஷ்டப்படுத்துறீங்க? நான் ரொம்பவே தப்பு பண்ணியிருக்கேன்ல, பண்ணிட்டேன். அவளை ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டேன். அதுக்கெல்லாம் தான் என்னை நீங்கள் பழி வாங்கிட்டு இருக்கீங்களா? இப்படி என்னை நிம்மதியாகவே இருக்கவே விட மாட்டீங்க. என்னோட ஒர்க்கில் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. எதுக்கு அவளை வந்துட்டு என்னோட திங்கிங்க்கு வந்துக்கிட்டே இருக்கா? கடவுளே, என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நின்று பாவம் மன்னிப்பு கேட்டால் எப்படா முடியும்? ஜிமின் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவர் தண்டனை கொடுத்து தானே ஆகணும். அந்த மாதிரி தான் இப்போ ஜிமின் ரொம்ப வந்து கடவுள்கிட்ட அழுதுட்ருக்கான். அழுது என்ன பண்ண? ஜிமின் பண்ணது பாவம் தானே, தப்பு தானே. கடவுளே, ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓயனை இந்த நிமிஷம் நான் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக ஓயனை ஏற்றுக்கிட்டு ஓயன் கூட சேர்ந்து வாழ்வேன். என்னால் ஓயனை மறக்க முடியலை.
ஒயன் என் கூட இருந்தால் தான் எனக்கு பலம், அது நல்லாவே புரியுது. ஒயன் தான் என்னோட பலமும், ஒயன் தான் என்னோட பலவீனமும். ஒரே ஒன் டைம் ஒயனை என்னோட கண்ணுக்கு முன்னாடி காமிங்களே அப்படின்ற மாதிரி அவன் டக்குன்னு இப்படி பேசுகிறான். திடீர்னு ரியலைஸ் பண்ணுறான், ஏய் உனக்கு என்னடா வச்சுக்கு இருக்கு பயலே, ஒயனை கொண்டு வந்து கொடுங்கொண்டு இருக்கா, அதெல்லாம் அவளை உனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு மாதிரி மாறிக்கிட்டு இருக்கான். ஐயோ கடவுளே, எனக்கு ஒயனை காமிங்களே அப்படின்றான். இல்லை எனக்கு ஒயன் வேணாம் அப்படின்றான். ஐயோ எனக்கு என்னதான் ஆகுது, எனக்கு கீருக்கு பிடிக்குது, எனக்கு ஓயன் வேணும், என்னோட பொண்டாட்டி எனக்கு வேணும். காமாயிட்டே கடவுளே, எனக்கு ஓயன் வேணும். இப்போ நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துக்கிட்டேன். என்னோட கண்ணுக்கு முன்னாடி என் ஓயனை கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, நான் ஓயனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நின்று வேண்டிக்கிட்டு இருக்கான். இதே சேம் டைம் ஐயர் வந்துட்டு ஜிமின்கிட்ட, தம்பி இங்கே வந்து ஒருத்தவங்க பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க, ஏதோ கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு, தயவுசெய்து நீ போய் வாங்கி சாப்பிடே, சாமி பிரசாதம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம், போய் வாங்கி சாப்பிடே அப்படின்ற மாதிரி ஜிமின் கிட்ட சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கடவுள் மேலே நம்பிக்கை வருது ஜிமினுக்கு. அவனும் போயிட்டு ஏதோ ஒரு குழப்பத்தில் அங்கே பிரசாதம் வாங்க போகிறான். அப்படியே போயிட்டு க்யூவில் நிற்கிறான். தென் எப்பயுமே யாருக்கிட்டேயுமே க்யூவில் நிற்காத ஒரு பர்சன் ஃபர்ஸ்ட் டைம் வரிசையில் நிற்கிறான். ஒரு பிரசாதத்துக்காண்டி, சாமி பிரசாதத்துக்காண்டி நிற்கிறான். இப்போ அப்படியே க்யூவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இப்போ ஜிமினோட அந்த டைம் வருது. ஸோ பிரசாதம் வாங்குகிற டைம். அப்படியே வந்துட்டு ஒரு சின்ன கொட்டகையில் பொங்கல் வச்சு வந்து ஒரு லேடி வந்து ஜிமின் கிட்ட கொடுத்துட்ருக்காங்க. ஜிமின் அப்படியே வாங்குகிறான். அப்படியே ஃபேஸை நிமிர்ந்து பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரி ஷாக். ஒயான் அப்படின்றான். இப்போ தான் நீங்கள் நிமிர்ந்து பார்க்குறீங்க, அது நீங்கள் தான். அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. அப்படியே ஒரு மாதிரி உங்களுக்கு ஷிவர் ஆகுது, கையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்குது. ஜிமின் 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 சார் அப்படின்றீங்க. உங்களுக்கு ஓவர் பயம். தென் அவன் வந்துட்டு அவாய்ட் பண்ண சொல்லுவான்ல, அதனால் பயப்படுறீங்க. ஓயன் இங்கே தான் இருக்கியா அப்படின்றான். சார் வேணாம் சார், இது கோயில், இங்கே வந்து பாவம் பண்ணாதீங்க, என்னை விட்டுங்க, என் குழந்தை நல்லபடியாக பிறக்கணுன்றக்காண்டி தான் அந்த அம்மனுக்கு நான் வந்துட்டு வேண்டிக்கிட்டு இங்கே பிரசாதம் கொடுத்துட்ருக்கேன், என்னை விட்டுருங்க சார், என் குழந்தை என்னை விட்டுருங்க சார் அப்போ சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் அந்த பொங்கலாங்களுக்கெல்லாம் வச்சுட்டு உங்களை அப்படியே வந்து டைட்டாக ஒர்க் பண்ணுறான். என்னடி உன்னோட குழந்தைன்னு இருக்கு, இது நம்ம குழந்தை வாயன், நம்ம குழந்தை, இப்படிலாம் சொல்லாத வாயன், இப்படிலாம் சொல்லாத, எனக்கு புரிஞ்சிருச்சு வாயன், நீ என் கூட இல்லாத போது எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் உணர்ந்துட்டேன் வாயன், நீ என் கூட இல்லைன்னா நான் வெறும் மண்ணடி, மண்ணு. என்னோட ஆஃபீஸில் எவ்வளோ தூரத்துக்கு என் கூட நைட்டும் பகலுமா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு என்னைய மேலே கொண்டு வந்திருப்பேன். உடனே நான் இப்படி சீட் பண்ணிட்டேன், ஏன்னு நினச்சாலும் எனக்கு வெக்கமாக இருக்குது வாயன், வெக்கமாக இருக்குது. இங்கே பாரு வாயன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, நான் திருந்தி உனக்கு புருஷனா ரொம்ப நல்லவனா உன்னை கேர் பண்ணி பார்த்துக்கிறவனா இருக்கே வாயன், இனிமேல் உன்னை ஏமாற்ற மாட்டேன் வாயன், ஒரே ஒரு சான்ஸ் கொடு வாயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே ஜிமின் அழுகுறான். என்னதான் வேலைதாலும் அவன் பண்ணது தப்பு தானடா, எப்படி உங்களால் ஏற்றுக்க முடியும், அவ்வளோ உங்களை கஷ்டப்படுத்தியிருக்கோம், அவ்வளோ உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கான், அப்படியே நீங்கள் ஜிமினை வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க. என்னால் உங்களை ஏற்றுக்க முடியாது சார், இப்போ உங்கள் ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ண லேபர் இல்லை, அதனால தானே திருப்பி நடித்து இனி உங்கள் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போயிட்டு வேலை வாங்கணும்னு நினச்சி தானே இப்போ இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிமின்ட்ட கையெடுத்து கும்பிட்டுட்ருக்கீங்க. ஜிமினால் நீங்கள் இப்படி பேசுகிறது தாங்கிக்க முடியலை. அப்படியே உங்களோட ஹேண்டை பிடிச்சிட்டே, ஓயன் உண்மையை தாண்டி சொல்கிறேன், எனக்கு உன்னோட காதல் புரிஞ்சிருச்சு ஓயன், புரிஞ்சிருச்சு. இந்த அம்மன் கிட்ட நான் என்ன வேண்டிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நான் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்துட்டேன், என்னோட ஓயனை என் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லிட்டு இப்போ தாண்டி இந்த கடவுள்கிட்ட வேண்டிகிட்டு இருந்தேன். வேண்டிகிட்டு இருக்கும் போதே ஐயர் ஒருத்தவங்க வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க, அம்மனோட பிரசாதம் போய் வாங்கி சாப்பிடுங்க, உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. என் கால் தன்னையே அறியாமல் எப்பயுமே ஒரு பிரசாதத்தை காண்டி இப்படிலாம் க்யூவில்
நின்றது கிடையாது இந்த ஜிமின். எப்பயுமே ரோட்டில் இப்படி நிற்க மாட்டேன். இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் நான் வரவே மாட்டேன் ஓயன். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். என்னோட தப்பெல்லாம் நான் உணர்ந்துட்டேன் ஓயன். இங்கே பாரு ஓயன், உனக்கு தெரியலையா? இந்த கியூவில் வந்து நிற்கும் போது உனக்கு புரியலையா ஓயன்? புரியலையா? என்னோட தப்பை நான் உணர்ந்துட்டேன் ஓயன். என்னோட பாவத்துக்கு அம்மன் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன் ஓயன். என்னை ஏற்றுக்கோ ஓயன், என்னை ஏற்றுக்கோ. உன்னைய வேலை வாங்கணுன்றக்காண்டி இப்போ உங்ககிட்ட வந்து நடிச்சு ஏமாத்துற ஜிமின் நான் கிடையாது. உன்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க கைண்டான ஜிமின்டி, கைண்டான ஜிமின். எனக்கு வாழ்க்கை பிச்சை கொடு ஓயன், வாழ்க்கை பிச்சை போடு. பாரு, அங்கே இருக்கிற அம்மனுக்கு சாட்சியாக உன்னை வச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயிலில் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அந்த கடவுள் தான் சாட்சி. ஓ மேலே எனக்கு இருக்கிற காதல் உண்மை, உன் மேலே எனக்கு இருக்கிற லவ் உண்மை, என்னோட காதல் உண்மை. இந்த இடத்துல வச்சு உன் கையில் சத்தியம் பண்ணி சொல்கிறேன், இந்த குழந்தையும் நீயும் மாய் நீங்கள் 2 பேருமே என்னோட இது. உங்கள் 2 பேர்த்த ரொம்ப கேர் பண்ணி நான் பார்த்துக்கிறவே. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ. என்ன சார், என்ன சார் திருப்பியும் பழைய மாதிரி சென்டிமெண்டலாக பிளாக்மெயில் பண்ணி உங்கள் கூட கூட்டிகிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? விட்டுருங்க சார், இனி விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுதுட்ருக்கீங்க. அப்படியே ஜிமின் அங்கிட்ட சுற்றி முற்றி பார்க்குறான். ஓயன், உனக்கு என் காதலை எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும், நீ வா ஓயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சிட்டு நேராக அந்த சாமி, அதாவது பூசாரிக்கிட்ட தான் கூட்டிகிட்டு போய் நிப்பாட்டுறான். சாமி, நான் இங்கே பூக்குழி இறங்கணும் அப்படின்றான். நீங்கள் டக்குன்னு ஜிமினை ஒரு மாதிரி சாக்கா திரும்பி பார்க்குறீங்க. அப்படியே ஜிமினை உங்களை அந்த டியோஸ் தேங்கின கண்ணால், உனக்கு என் காதில் புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலடி. இந்த அம்மனை சாட்சியாக வச்சு உங்ககிட்ட சொல்கிறேன், என்னோட காதல் உண்மை. இதை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு பூக்குழி இறங்க கூட நான் தயாராக இருக்கேன்டி அப்படின்றான். நீங்கள் வேணான்றீங்க. இல்லை ஓயன், நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தை தேடிக்கிறேன். இல்லாட்டினா என்னால் தாங்க முடியாது ஓயன், தாங்க முடியாது. நான் பூக்குழி இறங்குறேன் அப்படி சொல்லிட்டு இப்படி சொல்லிட்டுருக்கான். அங்கே எல்லாமே பூக்குழி இறங்குறதுக்கு எல்லாம் தயாராகிட்டுருக்கு. நீங்கள் வேணான்றீங்க. ஏன்னா ஜிமின் இதெல்லாம் பழக்கமே கிடையாது. உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் தான். பூக்குழி இறங்கி பிரசாதம் கொடுத்து இந்த மாதிரி விரதம் இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் தான். ஆனால் ஜிமின் வந்துட்டு ஒரு சிஇஓ, அவனுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. நீங்கள் வேணான்றீங்க. எத்தனை நாளைக்கு தாண்டி நான் கஷ்டப்படுவேன்னு சொல்லிட்டு நீயே கஷ்டப்பட்டுட்டு இருப்ப. ஃபர்ஸ்ட் டைம் உனக்காண்டி நான் கஷ்டப்படுறேன்டி, கஷ்டப்படுறேன். என்னோட காதில் உனக்கு புரிய வைக்கிறேன் ஓயன். என்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கோ நீ அப்படின்றான். இப்போ அப்படியே அங்கெல்லாம் பூக்குழி இறங்குறதுக்கு எல்லாம் தயாராக. ஜிமின் இப்போ பூக்குழி தான் இறங்க போகிறான். நீங்கள் ஜிமினோட கையை பிடிச்சிட்டு, சார் உங்களோட காதல் எனக்கு புரிஞ்சிருச்சு. நீங்கள் பூக்குழியெல்லாம் இறங்கி தான் எனக்கு நிரூபிக்கணும்னு இல்லை. இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கலாம், ரியலாக தான் பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியுது. வேணாம் சார், பண்ண வேணாம் சார், வந்துருங்க சார். இல்லை ஓயன், நான் பண்ண பாவத்துக்கு நான் பிரயத்தம் தேடியே ஆகணும். நான் இறங்கி தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை உதறி விட்டுட்டு அப்படியே அவன் அந்த இதில் இறங்குறான் பூக்குழியில். அப்படியே உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணது, நீங்கள் அழுதது, அவன் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனது எல்லாமே அவன் திங்கிங்குள்ளே வர. கடவுளே, என்னை மன்னிச்சிக்கோங்க. என்னை ஹர்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிக்கோங்க. இந்த பாவிக்கு தயவு செய்து நீங்கள் பிராயச்சித்தம் தேடி கொடுங்க. இந்த பாவியை மன்னிச்சு உங்கள் பிள்ளைய ஏற்றுக்கிட்டு என்னோட ஓயனை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி அவன் ஒவ்வொன்றா திங்க் பண்ணிவிட்டு அழுதுகிட்டே இந்த பூக்குழியில் இறங்கிட்டு இருக்கான். நீங்கள் எல்லாமே பண்ணியிருப்பீங்க ஜிமினுக்காண்டி. ஆனால் ஜிமின் இது வரைக்கும் உங்களுக்காண்டி எதுவுமே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் உங்களுக்காண்டி ஒன்று பண்ணுறானா அது இந்த பூக்குழியில் இறங்குறது தான். உங்களை ஃபீல் பண்ணிக்கிட்டே, உங்களை நினச்சிக்கிட்டே, இனிமேல் உங்களுக்கும் குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது, என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இந்த பூக்குழியில் இறங்கிட்டு இருக்கான். அவனோட உண்மையான காதல் இப்போ உங்களுக்கு புரியுது. சீட்டிங் சிஇஓவில் இருந்துட்டு உங்களோட உண்மையான ட்ரூ லவ் உங்களுக்கு கிடைக்குதுன்றது இந்த நிமிஷம் ஜிமின் உங்களுக்கு நிரூபிச்சிட்டான். இப்படியே அந்த பூக்களெல்லாம் இறங்கி முடிச்சுட்டு வெளியில் வரான். நீங்கள் அப்படியே ஜிமினை தாங்கி பிடிக்கிறீங்க. சார் வலிக்குதா சார், எரியுதா சார்? அடியே, உன்னை கஷ்டப்படுத்தினதோட இது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல ஓயன். இது எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை ஓயன், தண்டனை அப்படின்றான். சார் ஏன் சார் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? உன்னை கஷ்டப்படுத்தினதுக்காண்டி தாண்டி எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிறேன் அப்படின்றான். இப்போ அப்படியே அங்கே சாமி பார்க்குறாங்க. ஜிமின், தாலியெல்லாம் ரெடி பண்ணிட்டே வரீங்களா
அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியே நீங்கள் திருப்பி சாமியை திரும்பி ஒரு மாதிரி சாக்கா பார்க்குறீங்க, பூசாரியை திரும்பி. என்னடி என்னோட காதல் புரிஞ்சிருச்சா? நான் உண்மையிலேயே தான் உன்னை லவ் பண்ணுறேன்னு உனக்கு புரிஞ்சிருச்சா? வா வாயன், இந்த அம்மன் சாட்சியாகவே உங்களத்தில் நான் தாலியை கட்டிடுறேன் வாயன். உன்னை இந்த இடத்துல எனக்கு பொண்டாட்டியே ஆக்கிக்கிறேன் வாயன், என்னை மன்னிச்சிருவாயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறான். நீங்கள் ஜிமினை ஹக் பண்ணிட்டீங்க. ஜிமினோட ட்ரூ லவ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்படியே அதே கோயிலில் வச்சு உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆகுதுடா. ஸோ ஒரு சீட்டிங் சிஇஓவில் இருந்துட்டு ட்ரூ பர்சனாக உங்களுக்காண்டி மாறி நிற்கிறான் ஜிமின். தென் உங்களுக்கும் ஜிமினுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. உங்களோட ப்ரெக்னன்சி டைமில் உங்களை ரொம்பவே ஜிமின் வந்துட்டு கேர் பண்ணி பார்த்துக்கிறான். உங்களை ஆஃபீஸ்க்கெலாம் வர விடுறதில்ல. தென் நீங்கள் போனதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக அவன் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிட்டானோ இப்பயும் அதே மாதிரி அவனாக தான் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்ருக்கான். உங்ககிட்ட சின்ன ஃபைல்ஸ் கூட பார்க்க சொல்ல மாட்டான். வீட்லேயும் உங்களை எந்த வேலையும் பார்க்க விட மாட்டான். உங்கள் தம்பியோட படிப்பு செலவு, உங்கள் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாகவே ஜிமினை ஏற்றுக்கிட்டான். உங்கள் அம்மாவையும் உங்கள் தம்பியவும் அவனே அவன் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான்டா. இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது. அவங்களுக்கு டெலிவரி டேட் வருது. ரொம்ப கேரிங்காக அவங்கள ஜிமின் கூடயே இருந்து பார்த்துக்கிறான். ஆஃபீஸ்க்கே 1 வீக் லீவ் விட்டுட்டான். என்னோட டீலிங் வேணாம், என்னோட ஆஃபீஸ் எனக்கு வேணாம், எனக்கு என்னோடய ஒயன் தான் வேணும், என்னோடய ஒர்க்கு வேணாம், எனக்கு என்னோடய ஒயன் தான் வேணும், என் பேபி தான் வேணும்னு சொல்லிட்டு 1 வீக் ஆஃபீஸ்க்கே லீவ் விட்டுட்டு அவங்க கூட இருந்துட்டு ரொம்ப உங்களை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அப்படியே பேபியும் பிறக்குது. ட்வின்ஸ் தான். ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பான்ல ஜிமினை, நீ வந்துட்டு இந்த பேபியை அவாய்ட் பண்ணிடு, நம்ம அப்புறம் வந்து ட்வின்னுக்கு வந்துட்டு ரெடி பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருப்பான்ல. உங்களுக்கு ஃபர்ஸ்டே ட்வின்ஸ் தான் பிறக்குறாங்க. 1 பாய் 1 கேர்ள். ஜிமினுக்கு செம்ம ஹாப்பி. அப்படியே அவங்க ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, ஓயன் நம்மளுக்கு குழந்தை பிறந்துருச்சு. 1 பேபி கேர்ள் 1 பேபி பாய். நான் இப்போ எப்படி இருக்கேன் தெரியுமா? ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்டி, சந்தோஷமாக இருக்கேன். எப்படியோ எங்கிட்ட போயிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு பாதையில் தப்பாக போயிட்டு இருந்தேன். என்னை வந்து திருத்தி உன் வழிக்கு கொண்டு வந்துட்டு என்னை குடும்பம் குட்டின்னு வாழ வச்சுட்டு ரொம்ப பொறுப்பாக மாற்றிட்டேன். உனக்கு நன்றி சொல்லணும். என்னை ஏற்றுக்கிட்டு என் கூட சேர்ந்து வாழ்கிறவனுக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன்டி. என்னை திருத்தி நீ மாற்றிட்டடே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்கள்கிட்ட அழுதுட்ருக்காண்டா. அப்படின்னு நீங்கள் ஜிமினோட மவுத்தில் ஹேண்டை வச்சுட்டு, மாமா இதுக்கு மேலே எதையுமே நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் செஞ்ச தப்பெல்லாம் வளர்ந்துட்டீங்க, என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்க, என் கூட சேர்ந்துட்டு நல்லா லோபபிளாக என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் மாறிட்டீங்க. இதுக்கு மேலே எதுக்கு சாரியெல்லாம் கேட்டுட்டு விடுங்க மாமா அப்படின்றீங்க. அப்படியே ஜிமின் உங்களோட ஃபோர்கெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, உண்மைதாண்டி உண்மைதான், என்னை திருத்திட்ட, என்னை மாற்றிட்ட உன்னோட காதலால் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்தைங்களோட சீஸில் போயிட்டு அப்படியே ஜிமின் கிஸ் பண்ணுறான். அப்படியே குழந்தைங்க அழுகுது, ஒரு மாதிரி சினுங்குது. இதை பார்த்து க்யூட்டாக ரசிச்சுக்கிட்டே ஜிமின் உங்ககிட்ட, குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருச்சுடி, பசிக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியுது, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படியே ஜிமினும் வெளில போயிடுறான். நீங்கள் குழந்தைங்களுக்கு தூக்கி மாற்றி மாற்றி ஃபீட் பண்ணுறீங்க. இப்படியே உங்களுக்கும் ஜிமினுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பு ரொம்பவே ஸ்மூத்தாகவும் ரொம்பவே லவ்வபிளாகவும் உங்கள் குழந்தைங்களோட சேர்ந்துட்டு போயிட்டுருக்குடா. ஜிமின் உங்களையும் உங்கள் குழந்தைங்களையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். உங்களோட ஃபேமிலியவும். ஜிமினுக்கு அம்மா அப்பான்னு யாருமே கிடையாது, அதனால தான் அப்படி தடமாறி போயிட்டான். அவனை திருத்தி ஒரு கட்டத்துக்கு கொண்டு வந்து நீங்கள் நிப்பாட்டிட்டீங்க. ஸோ உங்களோட அம்மாவை அவனோட அம்மாவாக நினச்சி பார்த்துக்கிட்டு உங்களோட தம்பிக்கும் ஒரு நல்ல லைஃப்பை ஏற்படுத்தி கொடுக்குறான். உங்களையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். உங்களோட குழந்தைங்களையும் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறான். ஓகேடா, இப்படியே உங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஹாப்பி ஜர்னியாக போயிட்டுருக்கு. இந்த ஒன் ஷாட்டை இதே இடத்துல ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கிறேன். எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஹைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஸோ வந்துட்டு லைக் தட்டுறீங்களா, அதே இதெல்லாம் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. இந்த ஸ்டோரிக்கு வியூவர்ஸ் அதிகமாக போச்சுன்னா எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கும், கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்டா ஆர்மிஸ். பாய்.